Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளியில் படித்து வந்த குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் மழலையர் பள்ளியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கலாம், கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை கே நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ மழலையர் பள்ளியில் நேற்று ஆருத்ரா என்ற 4 வயது சிறுமி பள்ளி வளாகத்தில் திறந்த நிலையில் கிடந்த தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக பள்ளிக்கு தபால் மூலம் சீல் வைக்க மாவட்ட கல்வித்துறை அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது நேற்று மதுரை கே நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிண்டர் கார்டன் மழலையர் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட சிறுமியர்கள் சேர்ந்து பல்வேறு பயிற்சிகள் பயின்று வந்திருக்கிறார்கள். நிலையில் மதுரை மாநகர் உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவா ஆனந்தி மற்றும் அமுதன் தம்பதியினர் மகளான ஆருத்ரா என்ற 4 வயது சிறுமி அதே பள்ளியில் கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வந்தார். நேற்று காலை கோடைக்கால சிறப்பு முகாமிற்கு வந்த ஆருத்ரா பள்ளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த போது பள்ளியின் பின்புறம் திறந்த நிலையில் கிடந்த 12 அடி தண்ணீர் தொட்டி அருகே சென்று விளையாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று எதிர்பாராதமாக உள்ளே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். சிறுமி ஆருத்ரா உள்ளே விழுந்தது தெரியாமல் நீண்ட நேரமாக பள்ளி வளாகத்தில் தேடிய ஆசிரியர்கள் ஆருத்ரா தண்ணீர் தொட்டியில் மிதந்தபடி இருப்பதை பார்த்து காப்பாற்ற முயற்சி செய்த நிலையில் அருகில் உள்ளவர்கள் காப்பாற்றுமாறு உதவி கிடைத்தார்கள். அப்போது அருகே இருந்த 3 பேர் உள்ளே குதித்து மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்து மருத்துவமனையில் செல்லும் போதே சிறுமி ஆருத்ரா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணா நகர் காவல்துறையினர் கைது செய்து பள்ளி நிர்வாகம் கைது செய்து விசாரணை நடத்தி ஆய்வு மேற்கொண்டார்கள். இதனையடுத்து பள்ளி மாணவி உயிரிழந்ததை பெற்றோருக்கு தெரிவித்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்த ஆருத்ராவின் தாயார் மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் தண்ணீர் தொட்டி திறந்து வைத்து அலட்சியமாக செயல்பட்ட ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளி நிர்வாகத்தின் மீது அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். சிறுமி உயிரிழந்த சம்பவம் நடைபெற்ற பள்ளியில் கோட்டாட்சியர் சாலினி தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்திய பின்னர் அலட்சியமாக செயல்பட்டதன் காரணமாக சிறுமி உயிரிழந்தது தெரிய வந்தது. பின்னர் சிறுமியின் உயிரிழப்புக்கு பள்ளியின் அலட்சியமே காரணம் என்பதால் பள்ளியின் தாளாளர் திவ்யா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களான மேனகா, ஐஸ்வர்யா, ஜெயபிரியா, சத்யபவானி, சித்ரா, சரிதா ஆகிய 8 பேரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கைது செய்து அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். மதுரை கோடைக்கால முகாமின் போது பள்ளி வளாகத்தில் திறந்த நிலையில் வைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் எதிரொலியாக தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.